ஜென்சி எம்ப்ளாயீஸ் வந்து முன்ன மாதிரி கிடையாது. இவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் லேசியாக இருக்காங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? ஒரு பக்கம் ஹெச்ஆர், பப்ளிக், சீனியர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் முழுக்க ஜென்சி எம்ப்ளாயீஸ் இல்லையா, எல்லாருமே ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கே போனால் இதெல்லாம் கேட்பேன். என்னெல்லாம் கேட்பீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். முன்னாடிலாம் அவங்க வந்து என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அந்த அக்செப்டன்ஸோட போயிடுவோம். ஆனால் இப்போ எங்களோட ஸ்கில் செட்டு ப்ளஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு சேலரி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். வியாபாரம் எப்படிலாம் நடக்குதா? அதாவது என் திறமைக்கு உண்டான சம்பளம் கொடுன்னு கேட்பேன். ஆமாம், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்க மாட்டேன். வேணாமா? இஃப் ஐ எம் நாட் குட் மூட்னா நான் வந்து லீவ் கேட்பேன். நான் வந்து மெயில் போகிறதே வந்து ஐ எம் நாட் குட் மூட், ஸோ ஐ கான் ஏபிள் டு ஒர்க், ஸோ எனக்கு லீவ் வேணும். அவ்வளோதான் சிம்பிளாக மெயிலாக வந்து ஐ எம் நாட் இன் மூட் டு ஒர்க்னே போடுவேன் மெயிலா. அதுக்கெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. நடைமுறையில் இது இல்லை, ஆனால் நான் இது கேட்பேன். டியூரேஷன் இப்போ 9 to 5னா எங்களால் 9 to 5 தான் வர முடியும். அதுக்கு மேலே 1 hour கூட எங்களால் இருக்க முடியாது அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணிடுவோம். நான் என்னோட ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் விட்டு வரும்போது என்னோட ஒரு மாதம் சேலரி வந்து கட் ஆகும். அதுக்கு ஈக்குவலன் பண்ணுற மாதிரி அவங்க ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பேன். ஜாயினிங் போனஸ்னு ஒன்று இருக்காமா? ஆமாம் இருக்கு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதே மாதிரியே எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ரிட்டென்ஷன் போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 yearsக்கு மேலே இருந்தேன்னா ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ் கொடுப்பாங்க. அப்படியா? ரிட்டென்ஷன் போனஸ்னா என்ன? ஒரு 2 வருஷம் இருந்தால் அதுக்கு ஒரு போனஸ் கொடுப்பாங்களா? ஆமா, அதுல 2 வருஷம் இருப்பீங்களா ஒரு கம்பெனில? அது கேட்டுப்போம். இருக்குன்னா அப்ப நம்ம சரி ஓகே அப்படின்னு இருந்துப்போம். ஓகே, போனஸ் இருக்குன்னா ஒரு 2 வருஷம் இருக்கலாம். இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. நான் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம் கேட்பேன் சார். ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம்னா நான் வந்துட்டு 10 to 7 ஒர்க் அப்படின்னா நான் 9 to 8 அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரிமோட் கேட்பேன். இல்ல புரியல. ஒரு ஆஃப் டே ஒரு ஈவினிங் வரைக்கும் நான் இருக்கேன். எமர்ஜென்சி அப்படின்னா நான் வீட்டில் போய் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாதி நாள் ஆஃபீஸில் இருந்துட்டு மீதி ஓகே வீட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம்னு தோணா ரிமோட்டில் கண்டினியூ பண்ணிப்பீங்க. நல்லா இருக்க. பர்சனலாக என்ன கேட்பேன்னா, உங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபன் ஃப்ரைடே இருக்குமா, மந்த்லி ஒன்ஸ் வெக்கேஷன் எங்கே கூப்பிட்டு போவீங்களா, இல்லை டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவீங்களா? அடே பேயில போமா. இப்போ ஒரு நல்ல சேலரி கொடுக்குறாங்க, ஆனால் அந்த வெக்கேஷனு, டான்ஸ் ப்ரோக்ராமு, ஃபன் ஃப்ரைடே எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. வீக்கெண்டில் வந்து ஒர்க் பண்ணவே மாட்டேன் சார். வாரம் ஃபுல்லாக 5 நாள் நான் ஒர்க் பண்ணுறேன்னா சனி நேரம் ஒர்க் பண்ண மாட்டேன். வீக்கெண்டு ஏன் இஷ்டம். நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கொஞ்சம் பண்ணுனா முடியாது. சப்போஸ் 8 மணி நேரம்னா அந்த 8 மணி நேரம் தான். அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. ஏன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு எனக்கு டைமிங்னா 9 மணிக்கு என்னால் லாகின் பண்ண முடியாது. 5 மணிக்கு நான் விடணும்னா 6 மணி வரைக்கும் என்னால் இருக்க முடியாது. முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு 5 மணிக்கு வேலை முடியுது, அந்த ஒரு அரை மணி நேரம் ஒர்க் பண்ணால் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பீங்களா? நாளைக்கே பண்ணலாமே. இருந்தாலும் உனக்கு ஐம் எ டாக்டர், MBBS டாக்டர். ஸோ நான் வேலை பார்த்த இடத்துலலாம் நம்ம வேலை பண்ணுற அளவுக்கு சேலரி கிடையாது. மை பெஸ்ட் கிளைண்ட் பட் நோ பீஸ். லைக் நோ ஹாலிடேஸ். நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ ஹேட் டியூட்டிஸ். 12 hours டியூட்டிஸ் இல்லை, 24 hours, 48 hours, 72 hours. அந்த டைமில் சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லை. என்ன கொடுமை சரவணன். போஸ்ட் கிராஜுவேட்ஸ்லாம் வந்து அவங்க பர்சனல் வேலைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. லைக் அவங்க நான் பார்சல் வந்திருக்கு நீ போய் வாங்கு, அதுக்கு பே கூட பண்ண மாட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு 5 years MBBS பண்ணது அவங்களுக்கு பார்சல் வாங்குறதுக்கா சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது MBBS ஃபீல்டில். பெங்களூர், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு வந்து சேலரி கம்மி, ஆனால் வேலை வாங்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. பர்ன் அவுட் ஆகிற அளவுக்கு வேலை கொடுக்குறாங்க சார். ஓகே, பர்ன் அவுட் ஆகிற அளவு வேலை இருக்குன்னா எடுத்துக்க மாட்டீங்க? எடுத்துக்க மாட்டேன். ஐயோ வேணாம் வேணாம். சப்போஸ் நான் இப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ண வரேன்னா எனக்கு ரீலொகேஷன் போனஸ் வேணும். எவ்வளோ கொடுப்பாங்க ஜென்ரலா? சார் ஜென்ரலாக 70,000 to 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி. என்னென்னமோ சொல்றீங்களா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 10 o'clock மேலே தான் என்னோட ஒர்க் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி கால் பண்ணக்கூடாது. சரி, அவசரம் ஃபோன் பண்றாப்ல மெசேஜ் பண்ணிட்டோம் சார். ஓ நீ அப்படி வரியா? அவசரம்னா கால் தானமா பண்ணுவாங்க. எவ்வளோ வாட்டி சார் மார்னிங் ஏஞ்சோடனே நயன் பண்ணா எப்படி சார் டே ஸ்டார்ட் ஆகும்? எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். சோ மூட் ஆஃப் ஆயிரும். ஆமா, மூட் ஆஃப் ஆயிடும். அந்த டே ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். பக்கத்துல அவங்கள மாதிரி ஒரு மெயில் போட வேண்டியதானே, நீ காலையில ஃபோன் பண்ணனால மூட் ஆஃப் ஆகி போச்சு, அதனால இன்றைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன். என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ் தாண்டி ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் டேஸ் வேணும். அப்படின்னா Monday to Friday லீவ் போட்டுப்பேன், Saturday Sunday ஒர்க் பண்ணுவேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. எனக்கு எப்போ தோணுதோ நான் இப்போ ஒர்க் பண்ணுவேன். டே டைம்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் முடிச்சிடுவேன். நான் தூங்குறேன்னா தூங்குவேன், எந்திரிச்சு ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்படி இருக்கணும் எனக்கு. நான் உங்க சைடே சிரிக்கிறானுங்கடா. எதுக்கு நீங்கள் ஒரு இந்த டைமில் தான் நீ வரணும், இந்த டைமில் தான் போகணும், இந்த டேஸ்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு சண்டே பிளான்ஸ் இருக்காது, மண்டே பிளான்ஸ் இருக்கும். நான் மண்டே லீவ் போட்டுப்பேன். மண்டே நான் சண்டேவாக மாற்றிடுவேன். எனக்கு தோன்றவா நான் மாற்றுவேன் டேஸை. நீ ஊருக்கு கிளம்பு.
நீ ஊருக்கு கிளம்புன்னு என் டேஸ் எதுக்கு நீங்க பேசிக்கலி நான் நினைச்சப்ப வேலை பார்ப்பேன். எக்ஸாக்ட்லி. நான் இப்பலாம் வந்து நீ அதிர்ச்சி ஆவான அப்படி சொன்னா அப்படி கிடையாது, அப்படி சொல்ல வருவேன் நினைச்சா எக்ஸாக்ட்லிங்கிற. சார் இதுதான் ஃபுட் டைம்னு எனக்கு தெரியணும். ஆக்சுவலி டியூட்டி டாக்டராக ஒர்க் பண்ணுறோம். ஸோ மார்னிங் நாங்கள் ஒரு 7 o'clock சாப்பிட்ருப்போம் அப்படின்னா 3 to 4 ஆயிரும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றேன். மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு ராத்திரி விடிஞ்சிருங்க. ஸோ அப்போ எங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ஃபுல்லாகவே பாதிக்குது. மற்றவங்கள பார்க்குறோமே தவிர்த்து எங்களோட ஹெல்த்தை நாங்கள் பார்க்குறதா இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபுட் டைம் இருக்கணும். லஞ்ச்னா எத்தனை மணிக்கு, பிரேக்ஃபாஸ்ட்னா எத்தனை மணிக்கு இருக்கணும். ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. சார் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம இது ரிலேஷன்ஷிப்பா அது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்க கூடாதுன்னா கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சார் ஸ்டார்டிங்கில் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜாப் ரோல்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாப் ரோல் கொடுத்து இதை தான் நீ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ஸுக்கு ரூல்ஸை மாற்றிக்க கூடாது சார். அவங்க அந்த மாதிரி ரூல்ஸை மாற்றிட்டு அவங்க கன்வீனியன்ஸ்க்காக எங்கள் மேலே பழி போட்டுருவாங்க சார். என்னடா பிரேக் அண்ட் லஞ்ச் டைம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் சேர மாட்டேன். அதான் 1 to 2 அப்படின்னா எனக்கு பசி வந்தால் தானே சாப்பிட முடியும். கரெக்டாக சொன்னீங்க. 1 to 2, 2:30 கூட ஆகலாம். ஏன்னா 6 மணிலேருந்து 6:30 மணினா கூட நகர மாட்டோங்கிறீங்க. ஆனால் சாப்பாடு மட்டும் 1/2 மணி நேரம் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறீங்க. அது என்ன லாஜிக்கு? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆக்சுவலி ஜாயின் பண்ணும்போது வெல்கம் கிட்னு ஒரு கிட் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, லைக் ஃபோன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, இல்லை டேப் கொடுப்பாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சார். இதுங்களை திருத்தவே முடியாதா? ஃபோன்லாம் கொடுப்பாங்களா? ஆமாம் சார். அடே விஜய் டிவி, அட பாவி, கிட்ட 500 கொடுத்தியா மாத்திட்டேடா. பேட்ஸ், அப்புறம் நெக் பேண்ட் எல்லாமே கொடுப்பாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வேலைக்கு போறியா, டூருக்கு போறியா? முதல்லேருந்து வெக்கேஷன் இருக்கா, கல்ச்சுரல்ஸ் இருக்கா, ஃபன் ஃப்ரைடே இருக்கா? அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபஸ்ட்டு உருப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க. ட்ராலி பேக்கு, கோல்டு காயினு, அப்புறம் ஸ்நாக்ஸு, அன்லிமிட்டெட் ஸ்நாக்ஸ் கூப்பன்ஸு இதுலாம் கொடுப்பாங்க. ஓ அப்படியா? இது மாதிரி எத்தனை கிட்டு வாங்கியிருப்பீங்க? 3 கிட் வாங்கியிருக்கேன் சார். எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 3 years சார். ஓ, ஒரு நல்ல கிட்ட தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. உங்களுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமா இல்லைனா வந்து உங்களுக்கு கம்பெனி ப்ராஃபிட் வேணுமா? சார் இப்போ வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லாத ஒரு இடத்துல கரெக்டான அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்க முடியும். கரெக்டாக சொன்னீங்க சார். இப்போ நான் அவங்க சொன்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி டெய்லி 8 hours ஒர்க் பண்ணி இப்போ நாட் இன் குட் மூட், இன்னைக்கு நாளைக்கு நான் நாட் இன் குட் மூட்னா இப்போ நான் ஒர்க் பண்ணாமல் ப்ரொடக்டிவான அந்த அவுட்புட் வரப்போகிறது இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அந்த 2 நாள் நான் ஒரு லீவ் எடுத்துட்டு நான் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரிமைன் இருக்கிற 3 days நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணேன்னா சூப்பராக அவுட்புட் 100% கொடுப்பேன் அக்யூரஸியோட. யார் நீயா? அது என்னமா இப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். இப்போ அவங்க இப்போ எனக்கு மூடு சரியில்லைனா வெக்கேஷன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அவங்களோட டாஸ்க் வந்து பெண்டிங்லேயே தான் இருக்கும். தேர் ஆர் கொஸ்டின் அரைஸ் ஃப்ரம் த ஹையர் பியர்ஸ். அந்த ஒர்க் நடக்காதப்ப அது எல்லாமே எங்க மேல வரும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? இப்போ நீங்கள் வந்து என்னன்னா நீங்கள் ஃப்ரீடம்ங்கிற பேரில் நீங்கள் ஆஃப் அன் ஹவர் நச் பண்ணிட்டே இருக்கீங்க. முடிச்சிட்டியா, பண்ணிட்டியா, சொல்லுன்ட்டு என்னடா கேட்டுகிட்டே இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதே எங்களுக்கு டைம் போயிடுது. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. ஏன் ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா நீங்கள் நடுவில் கேம் விளையாட போயிடுறீங்க. அதுவும் டிஎல் முன்னாடியே விளையாடுறீங்க. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? நீங்கள் 8 hours வந்து ஒரு டாஸ்க் வந்து எனக்கு அசைன் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு 1 hour முடிச்சு கொடுத்துறேன்னா அது என்னோட எஃபிஷியன்சி. 8 hour ஜாபை நீங்கள் 1 hour முடிக்கிறீங்க அப்படின்னா அப்படி முடிக்க முடியுமா? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. அப்படிப்பட்ட டாஸ்க் தரமாட்டாங்க. 1 hour முடிக்கிற ஜாபை தான் உங்களுக்கு 1 hour கொடுப்பாங்க. முன்ன பின்ன ஒரு 1/2 hour வரலாம், அவ்வளோதான். 8 hour ஜாபை நான் 1 hour முடிச்சிட்டேன், விச் இஸ் இம்ப்ராக்டிக்கல். அந்த மாதிரி கிடையாது. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஏன்னா கம்பெனி இஸ் ரன்னிங் ஆன் எஃபிஷியன்சி பேஸ்ட். எவ்ரி 1 minute இஸ் வேல்யூபிள் டு த கம்பெனி. எந்த கம்பெனியும் 1 hour செய்ய வேண்டிய ஜாபை 8 hour செய்யும் எந்த கம்பெனியும் கொடுக்காது. உண்மை. இப்போ யாருக்கெல்லாம் லே ஆஃப்ல போக வாய்ப்பு இருக்குங்கிற பயம் இருக்கு? நான் இப்போ வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா தான் சார் இருக்கேன் அந்த கம்பெனியில். ஹெச்ஆரே கான்ட்ராக்ட்ல தான் இருக்கீங்க, அதான் கண்டிஷன். அட கன்றாவியே. ரொம்ப டவுனாக கம்பெனி போயிட்டு இருக்கு. ஆனால் நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்னா இந்த பையனுக்கு வந்து இவ்வளோ நம்ம அமௌண்ட் பே பண்ணி இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த வேலையை நீயே சேர்த்து பார்த்துரு அப்படின்னு சீனியர் எம்ப்ளாயை சொல்லிட்டு என்னை வந்து வேலையை விட்டு தூக்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு சார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.